சூப்பரா மணக்க மணக்க நம்ம நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெய் சாதம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் சாதம் செய்யறதுக்கு சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்து 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த அரிசியை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. நெய் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். இன்னைக்கு 1 கிலோ அரிசியில தான் நெய் சாதம் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதுலயே ஊத்திடலாம். இதோடையே தேங்காய் எண்ணெய் 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ஊற்றிக்கலாம். நெய் எண்ணெய் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை நாள் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். 10 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதுலேயே போட்டுடலாம். மீடியம் சைஸ் பெருசா 4 பட்டை எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பட்டையா இருந்தா இன்னும் 2 கூடுதலா போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 பட்டை இதுலயே போட்டுடலாம். அடுத்தது 15 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் சின்னதா இருக்கிறதுனால நான் 15 போட்டிருக்கேன். பெரிய ஏலக்காயா இருந்தா 10 போடுங்க. ஏலக்காய் நிறைய போடும் போதும் நல்லா வாசனையா இருக்கும். அடுத்தது பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இதோடையே இஞ்சி 50 கிராம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். அதாவது பெருசா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நெய் சாதத்துக்கு இஞ்சி போட மாட்டாங்க. பட் நான் செய்கிற இதே ஸ்டைலே செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நெய் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஜீரணத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சும் போடும்போது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பூண்டு 100 கிராம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். பூண்டு நிறையா போடணுங்க. எந்த அளவுக்கு பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை நாள் மீடியமாக வச்சுக்கோங்க. அடுத்தது முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போடுறது ஆப்ஷனல் தாங்க. இது எல்லாத்தையும் லேசாக செவக்கிற மாதிரி வதக்கணும். ஏன்னா நெய் சாதத்தோடைய கலர் மாறக்கூடாது. நெய் சாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு போடக்கூடிய பொருட்களும் அதை எந்த பக்குவத்தில் வதக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டை லவங்கெல்லாம் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது. கசப்பு தன்மையும் வரும். நெய் சாதத்தோட கலரும் மாறிடும். இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு எல்லாமே லேசாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுடலாம். இதோடையே 6 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகா தான். ஸோ நெய் சாதத்துக்குலாம் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, அப்படியே மைல்டாக இருக்கணும். ஸோ அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கவே கூடாது. ஜஸ்ட் அப்படியே அந்த பிங்க் கலராக வரணும், அந்த பச்சை மணம் மாறணும். அது வரைக்கும் வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா கரெக்டாக இருக்கும். A few minutes later. வெங்காயம் பிங்க் கலராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இந்த ஸ்டேஜில் புதினா இலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து போடுங்க. கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நெய்யிலே வதக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த கிளாஸில் நான் 3.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதாவது இதில் 3.5 கிளாஸ் அரிசி 1 கிலோ கணக்கு வருது. தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ 3.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 5.25 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். அடுப்பு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். அடுத்தது மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே ஊற்றிக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றும் போதும் நல்லா சாதம் வெள்ளையாகவும் இருக்கும், உடஞ்சி போகாமையும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இப்போ கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போதும் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. நெய் சாதம் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா இப்போ நான் ஊற்றின அளவோட இன்னும் 1/4 கிளாஸ் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அப்போ தான் ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லை நல்லா உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் வச்ச அளவே வைங்க, கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நெய் சாதம் சீரக சம்பா அரிசியில் வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. நல்லான்னா லேசாக, அரிசி உடைக்கக்கூடாது.
நெய் சாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. அதாவது நெய்யில் வதக்கும் போதே கூட ரைஸ் போடுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சாதம் சாஃப்டாகவும் இருக்கும், சின்ன சின்னதாகவும் இருக்கும். இப்பயே தண்ணியெலாம் முக்கால்வாசி இழுத்துருச்சு இல்லைங்களா? ஸோ அடுப்பானெல்லாம் ஃபுல்லாக குறைச்சிட்டு இதை நல்லா அப்படி இப்படி நிரவி கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குற சீரக சம்பா அரிசி நல்லா பழைய அரிசியாக இருக்கணும். புது அரிசியாக இருந்தால் குலைவாக வந்துடும். இந்த அளவுக்கு பரவி கொடுத்தா போதுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது தம் போடுறதுக்கு சின்ன அடுப்பில் நான் தூக்கி வச்சுட்டேங்க. ஏன்னா பெரிய அடுப்பில் இருந்தால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுப்பானெல்லாம் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். இப்போ 14 நிமிஷம் இது அப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 minutes later. தம் போட்டு 14 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான வாசனைங்க. அப்படியே நெய் சாதத்தோட மனம் சும்மா ஊரே தூக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கலாம். விருப்பப்பட்டா அப்படியே கேரட் துருவெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே முந்திரி, திராட்சை, வெங்காயம் எல்லாம் நெய்யில் பொரிச்சு கூட போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான். பட் சிம்பிளாக செய்கிறதுனா இப்படி செஞ்சாலே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது சாதம் உடையாமல் அப்படியே ஓரத்துலேருந்து லேசாக எடுத்து கொடுங்க. ஒவ்வொரு சாதமும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஆனால் சாதம் நல்லா வெந்தும் இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். ஸோ சூப்பராக மணக்க மணக்க நம்ம நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா நெய் சாதமும் சிக்கன் கறியும் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் இருக்குது. அதில் எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி, இந்த நெய் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற அரிசி ரொம்ப ரொம்ப பழைய அரிசியாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலராக கிடைக்காது நெய் சாதம். பட்டை லவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும். ஸோ வீடியோவில் நான் என்ன அளவு குறிப்பு சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அரிசிக்கு தண்ணி வைக்கும் போதும் நீங்கள் எப்படி அரிசி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் வைக்கணும். இந்த நெய் சாதத்தோட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் சிம்பிளாக ஒரு பிளைன் சால்னா வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி இதெல்லாமும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. வாவ், சூப்பராக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அதை விட கூடுதலாக இருக்குன்னு சொல்லுவேன். பூண்டும் இஞ்சி மட்டும் நான் சொன்ன மாதிரி போடுங்க. அரைச்சிட்டு போட்டிங்கன்னா அது பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈவன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.